சொல்லுவாங்கன்னா, சுக்கிரன் ராகு சேர்ந்தால் ஒரு வாழ வந்த பெண்ணை வாழ விடாத தோஷம் அந்த அன்றைக்கு வந்து பிரசனத்தை சுட்டி காட்டும். அதே மாதிரி சூரியன் புதன் ஒரு ஜாதகம் அன்றைக்கு பிரசனம் பார்க்கறதுல சூரியன் புதன் சேர்ந்துருந்தா அவங்க குடும்பத்தில் அவங்க பரம்பரையில் 2 தாரம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் சனியும் சேர்ந்த புனர்பூ தோஷம் சொல்கிறாங்க. அதில் 7ஆம் இடத்துல இருந்தால் அது கங்கை சாபம். அந்த புனர்பூ தோஷம் வந்து சந்திரன் சனி 7ல் இருந்தால் அது கங்கா சாபம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு பிரச்சனை பார்க்கும் போல மாந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த மாந்திக்கு முக்கியம் இல்லை, சந்திரன் மாந்தி சேர்ந்துருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் மன அழுத்தத்தால் இறந்த ஒரு ஆன்மா இருக்கும். அதே மாதிரி புதன் மாந்தி ஒரு பிரச்சனை பார்க்கும் போல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் வந்து ஒரு சூசைட் தற்கொலை இருக்கும். அதே மாதிரி அவங்க பிரச்சனை பார்க்கும் போல செவ்வாய் மாந்தி ஒரு ஜாதகத்தில் அது பிரச்சனை பார்க்கும் போல இருந்துச்சுன்னா நெருப்பால் இறந்த ஒரு ஆன்மா இருக்கும். அதே மாதிரி குரு மாந்தி சேர்ந்துருந்தாங்கன்னா பண அழுத்தத்தால் இல்லை ஒரு குழந்தையோட இறந்த ஆன்மா இருக்கும். அதே மாதிரி ராகு மாந்தி ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை பார்க்கும் போல இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதாவது ஃபுட் பாய்சன்லாம் இறந்துருப்பாங்க. அதே மாதிரி கேது மாந்தி சேர்ந்திருந்தால் மூச்சு திணறால் இறந்த ஆன்மா இருக்கும். ஸோ இந்த பிரசனம் பார்க்கும் போல இதெல்லாம் சுட்டி காட்டும். நம்ம ஜாதகத்தில் வந்து வெறும் 9 கிரகம் பார்க்குறோம், ஆனால் பிரசனத்தில் மெயின் மாந்தி. அந்த மாந்தி என்ன பண்ணணும்னா எங்கே இண்டிகேட் பண்ணுது, இதுக்கு என்ன மாதிரி என்னங்குது. மாந்திக்கு பல பரிகாரங்கள் இருந்தாலும் சிம்பிளான பரிகாரம் வந்து விபூதி அபிஷேகம் சிவனுக்கு பண்ணுறதுனா மாந்திக்குரியான சிம்பிளான பரிகாரம். ஸோ இத்துடன் இந்த உரையை நான் முடித்துக்கிறேன். எனக்கு குறித்த சிறிய வாய்ப்பினை இந்த உரையில் பிரசனத்தில் சொல்லி ஐயா அவர்களுக்கும் இந்த சக்தி ஜோதிடர் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நன்றி ஐயா, நன்றி. அடுத்து எங்க துணைத் தலைவர் சரவராஜ் ஐயா அவங்க சிறப்புரையாற்றுவாங்க. ஐயா வாங்க. ஸ்ரீ ஜாம்பவான் சுவாமிகள் ஐயா அவர்களே வருக நாங்கள் வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஐயா அவங்க தனிப்பட்ட ஜோரங்கள் எங்கேயும் கலந்து கிடையாது. ஒரு முறை எங்களுடைய அறக்கட்டளைக்கு வந்திருக்காரு. இதற்கு மூல காரணம் என்னுடைய அறக்கட்டளையுடைய பொதுச் செயலாளர் ஐயா முருகேசன் ஐயா தான் காரணம். உடனே பார்த்தீங்கன்னா காலையே சொன்னேன், 79 வயசுல
விருந்தினருக்கு போய் பத்திரிகை வச்சு அங்கிருந்து போன் பண்ணி எனக்கு சொன்னாருங்க. பாத்தீங்களா, ஒரு 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 அபூர்வம், ஒரு அதிசயமான ஒரு செய்தியை செஞ்சிருக்காரு. அந்த இவருக்கும் மறுபடியும் எங்க ஜாமான் ஐயாவுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கலந்து கொள்வோம். அடுத்து அவங்க கூட வந்த அத்துணை தூய்மலுக்கும் எங்கள் அறக்கட்டளை சார்பாக வருக 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 வரவேற்கிறோம் ஐயா.